Hello friends, welcome to Meera Mind Voice. Day 79 in Big Boss House. ஃபேமிலி வாரம் ஆரம்பித்து இன்றைக்கி 2வது நாள். உண்மையிலே ஃபேமிலி வாரம் அப்படின்னாலே அது ஒரு எமோஷ்னல் வீக்கு. எந்த ஃபேமிலி வந்தாலும் சரி, தன்னுடைய ஃபேமிலி மாதிரி எல்லாருமே அவங்கள போய் கவனிக்கிறதும், பசங்க வந்ததுன்னா அதுகள் கூட விளையாடி அவங்கள என்கேஜ் பண்ணுறதும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பயங்கர எமோஷ்னலான ஒரு தருணமாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை தடவையாக விசிட் பண்ணுறவங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பிகாஸ் அதுதான் எனக்கான ஒரு அப்ரிசியேஷன். நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்கங்கும்போது நமக்கும் ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சா நல்லாயிருக்கும் இல்லையா? தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தோன்னா 1 ஹவரில் நேற்று நைட்டுலேருந்து காமிக்கிறாங்க. அமித் கிச்சன் பக்கம் வர, எங்கே அமித் திடீர்னு இந்த பக்கம் அப்படின்னு திவ்யா தான் ஆரம்பிக்கிறாங்க. கனி பாரு எவ்விடமோ அமித்தும் அவ்விடம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரித்து எல்லாருமே அதை ஒரு மாதிரி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அமித் எதுவுமே சொல்லலை. அப்போது மறுநாள் காலம்பரை எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம 3 பேர் இங்கே இருக்கோம். அவர் காஃபி போடட்டுமா பால் காய்ச்சட்டுமா என்னென்னமோ கேட்டுட்டு இருந்தார். ஆனால் இந்த பக்கமே வரல அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்ருக்காங்க. திரும்ப அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, அப்பயே நைட்டே கனி இது பண்ணும்போது வெசல் வாஷ் பண்ணும்போது சொன்னார், இல்லை இது நல்லா இல்லை அப்படின்னுட்டு. உடனே அவங்களும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தவங்க, ஓகே அமித் இனிமேல் அப்படின்னா உங்களை கிண்டல் பண்ணலை அப்படின்னா சரி விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அதை திரும்ப எடுத்துகிட்டு நீங்கள் நைட்டு பண்ணது நல்லா இல்லை அப்படின்னு ஆரம்பிக்க அது ஒரு சின்ன சர்ச்சையாக வெடித்து இவங்க சொல்கிறாங்க, நான் குரூப்புங்கிற அர்த்தத்தில் தான் சொன்னேன் அப்படின்னுட்டு. என்ன தான் முட்டு கொடுத்தாலும் சரி, அங்கே கனி பாருவை மட்டும்தான் மென்ஷன் பண்ணாங்களே தவிர அவங்க குரூப்பில் பேசிகிட்டு இருப்பாருங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணலை. அவங்க சொன்னாங்க, நான் என்னை நீங்கள் பார்வதிக்கு முன்னாடி கிண்டல் பண்ணும்போது நீங்கள் என்ன வேணாலும் கிண்டல் பண்ணுங்கள், ஆனால் அதை பாருவுக்கு முன்னாடி பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். அதாவது இந்த வீட்டில் பார்வதி பேசினாங்கன்னா எல்லாமே புறம் பேசுறது தான். அவங்க கூட அடுத்த ஒரு திவாகர அமித் மாறிட்டாரோ அப்படின்னு நமக்கு தோன்ற அளவில் உட்காத்தி வச்சு யாரையாவது குத்தந்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி. அதனால் எல்லாருமே பாருக்கிட்ட யாராவது பேசினாங்கன்னா அது நோட் பண்ணப்படுது. அது அமித்துக்கு புரியல. அதுக்காக இவங்க திரும்ப சாரி கேட்குறாங்க. சாண்ட்ரா திவ்யா 2 பேருமே ஃபுல்லாக எல்லா நிகழ்வுகள் நடக்கும்போது இவங்க கூடவே தான் இருந்தாங்க. அடுத்தது 1 ஹவரில் அடுத்தது பார்த்தோன்னாக்க மார்னிங் கனியோட சிஸ்டர் விஜி அண்டு அவங்களுடைய டாட்டர்ஸ் வராங்க. ஆனால் இவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் உண்மையிலேயே கொஞ்சம் டஃப்புங்க. பிஸ்கெட் நெத்தியில் வச்சு வாயால் சாப்பிட்ணுங்கிறது, அதுவும் அந்த டென்ஷனில் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்களுக்கு அந்த டாஸ்க் கொடுத்தாங்க. உள்ளே ஆக்சுவலாக வந்தது இவங்க 2 டாட்டர்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு. அப்புறம்தான் விஜய் ஸ்டோர் ரூம் வழியாக உள்ளே வந்தாங்க. பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டாங்க கனி. டாட்டர்ஸ் 2 பேரும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. மற்றவங்க எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்கும்போது கனி அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கூல் பண்ணிக்கிட்டு சூப்பர் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இவங்க யாருக்குமே எத்தனை நிமிஷம் ஆச்சு என்ன ஆச்சுன்னு பிக் பாஸ் எதுவுமே சொல்லலை. அடுத்தது எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. கனியோட சிஸ்டர் விஜய் அழகாக கனியை கூட்டிகிட்டு போய் உட்காத்தி வச்சு, 1 ஹவரில் நீ சுத்தமாக தெரியவே இல்லை. 1 ஹவரில் தெரியறதுக்கு நீ என்ன பண்ணுற? நீ வெளியில் தெரிஞ்சது அப்படின்னா சாண்ட்ரா கூட கேள்வி கேட்டல, அந்த இடம் மட்டும்தான். சாண்ட்ரா கிட்ட கேள்வி கேட்ட, சாரி கேட்ட. அவங்க சாரி சொல்லும்போது நீ ஏன் எழுந்து நின்ன? அது நீ உன்னையே தாழ்த்திக்கிற மாதிரி இருக்குது. அதை பண்ணாத. உனக்கு கேங்கு தேவையில்லை, நீ தனியாகவே விளையாடு அப்படிங்கிற மாதிரி. உடனே இவங்க சொல்கிறாங்க, நான் அதுதான் நம்ம இல்லையா விஜய், எப்பயுமே ஆசை பாசம் இப்படி தான் இருந்துட்டோம். ஒருத்தங்க நல்லா பண்ணுறாங்கன்னா எனக்கு அது இதுவாகிடுது. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, நீ நல்லா பண்ணு எல்லாம் ஓகே, ஆனால் அதை கேமுக்குள்ளே கொண்டு வராத. கேம் விளையாடும்போது கேமாக பாரு. கனி அதுதானே ஃபேவரட்டிசம் காமிக்கிறாங்க அப்படின்ட்டு தானே ஆச்சு. அது நடந்துருங்க. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒருத்தரை ரொம்ப பிடிக்கிறது, ஐயோ இவங்க ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருக்காங்களேன்னு தோணும்போது அவங்கள யாராவது ஏதாவது சொன்னால் உடனே டிஃபெண்ட் பண்ண தான் தோணும். அவங்கள்ட்ட பேசுகிற டோனே மாறி போயிடும். இட் ஆல் ஹேப்பன்ஸ். அதுக்கு கனியும் ஒரு விதிவிலக்கல்ல. ஆனால் இவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க,
பார்வதிக்கு தான் ஆர்வம் தாங்க முடியல. ஐயோ விஜி 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 வெளில எப்படி போகுது, என்னுடைய லவ் கண்டென்ட் எப்படி போகுதுன்னு கேட்க ஆரம்பிக்க, நீ தெரிஞ்சு தானே பண்ணுற அப்படின்னு ஒன்று. இல்லை அது அதுக்கும் மேலே ஒரு ஃபீலிங்ஸாக ஆயிடுச்சுன்னு எனக்கு சொல்கிறியா கேமராக்கு சொல்கிறியான்னு பட்டுன்னு வச்சாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதாவது நான் ஒன்று அடிக்கிறேன்னு சொல்லாமல் சாஃப்டான குரலில் ஆனால் நல்லா கொடுத்தாங்க. உடனே உங்கள் வீட்டில் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கங்கிறது உனக்கே தெரியாதா, எங்கிட்ட கேட்குறேங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டாங்க. வேறு யாருக்குமே அந்த ஒரு கீனுது ஐயோ என்ன நடக்குது. வினோத்துக்கு இருக்குது. வெளியில் இந்த ஷோ எப்படி போகுது, எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, அந்த இது கானா வினோத்துக்கு இருக்குது. அது ஜென்ரலாக ஷோ எப்படி போகுது, நல்லா போகுதா அப்படின்னுட்டு. ஆனால் பாருவோடது ஃபுல்லி செல்ஃப் சென்டர்டு. இதை மாதிரி அவங்களையே ஹேண்டில் பண்ணிவிட்டு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவர்கள் வெளியே சென்றார்கள். அது அவங்க கனி சந்தோஷமாக இருந்துடக்கூடாது இல்லையா. அது உடனே அமித் பேசினதை அமித் பாருக்கிட்டே சொல்லிட்டு போயிட்டார். நான் இந்த மாதிரி கேட்டேன் கனிக்கிட்ட அப்படின்னுட்டு. இங்கே நடந்த இன்சிடெண்ட் எதுவுமே பாருக்கு தெரியாது. நேற்றுக்கு நைட்டு ஒரு பேச்சுவார்த்தை போனதோ, அதுக்கு திரும்ப ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்ததோ எதுவுமே தெரியாது. எல்லாத்தையுமே சொன்ன உடனே வா அப்படின்னு கனியை அழைச்சிட்டு போய் பார்வதி அப்படியே அவங்க இப்போ இந்த வாரம் ஃபேமிலி வாரம்ங்கிறதுக்காக ரொம்ப ஹோம்லியாக ட்ரெஸ் பண்ணுறாங்களா, அப்படியே குரலும் அப்படியே ரொம்ப பதவிசாக தான் வருது. என்ன பண்ண அப்படின்னு கேட்குறதுக்கு கனி பளிச்சுன்னு பதிலடி கொடுத்தாங்க. இதை நீ தான் பெருசு பண்ணுற. ஒருத்தங்க இது ஃபஸ்ட்டு அந்த லெட்டரை நீ தான் லிவிங் ரூம் கொண்டு வந்த. அடுத்தது எஃப்ஜே மேலே கேஸ் போட்டு இதை நீ தான் பப்ளிசைஸ் பண்ணின. இது எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு பைத்தியம் என்னை இனிமேல் பைத்தியம்னு சொல்லாதீங்கன்னு ஒவ்வொரு இடத்துலையா போய் சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு விஷயம் பெருசாகக்கூடாதுன்னா நீ அதை அப்படியே அந்த இடத்துலையே புதைச்சிடணும். நானும் அவரும் பேசினோம், நான் அவர்கிட்ட சாரி சொல்லிட்டேன், அந்த இடத்துல அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. அதை நீ தான் ப்ளோ அப் பண்ணி அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை இன்னும் பெருசு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற. உனக்கு தேவையில்லைன்னா அதை முடிச்சு விட்டுரு, அதை ஏன் கொண்டு வரேன்னு ரொம்ப நாளி பேசினாங்க. ஆனால் பளிச்சுன்னு கொடுத்தாங்க. கனி வேற சொல்லிட்டு விஜய் வேற சொல்லிட்டு போயிருக்காங்க, நல்லா பேசு தெளிவாக பேசுன்னுட்டு. இப்போ தான் கனி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது அது. உடனே உள்ள பிக் பாஸ் கூப்பிட்டு கனி அண்டு திவ்யாவுக்கு ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி மீன் குழம்பும் ரசமும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்ல இன்றைக்கும் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. உடனே விக்ரம் கேட்குறாரு, ஏங்க இவங்க சொல்கிறாங்க அவருக்கு சாப்பிட்றாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. காம்ப்ளிமெண்ட்டு கொடுத்தா எப்படி கொடுத்தாருங்கிறீங்க, கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலங்கிறீங்கன்னு சொன்ன உடனே விக்ரம் லூப்புன்ட்டார் பிக் பாஸ். விக்ரம் லூப்பில் தான் இருந்தார். உடனே பார்வதி ஓடி பாட்டிலில் திறந்து அவர் மேல் தண்ணி விட போக பாரு ஃப்ரீஸுன்ட்டார். பாரு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்று இருக்கணும். ஆனால் விக்ரம் எழுந்திருக்க போக அப்புறம்தான் நீ இன்னும் லூப்பில் தான் இருக்க, எழுந்திருக்காதன்னு எல்லாரும் சொல்ல. லூப்பில் பேச தான் பேசணுமே தவிர எந்திரிக்கக்கூடாதுன்னு இல்லை. ஹீ இஸ் நாட் ஆன் ஃப்ரீஸ். உடனே மேலும் பார்வதி அவர் மேலே தண்ணியை கொட்ட, எல்லாருமா சேர்ந்து பார்வதி மேலே தண்ணி கொட்ட வர உடனே பாரு ஃப்ரீஸுன்ட்டார் பிக் பாஸு. பாரு மேலே தண்ணியை கொட்டி ஐஸை வச்சு இது பண்ணி ஷீ இஸ் அ குட் ஸ்போர்ட் ஆன் தட். அதிலெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. என்ன பண்ணினாலும் சரி ஜாலியாக எடுத்துக்கிறாங்க. அதை எப்படி பெருசு பண்ணி என்ன பண்ணிட்டான்னு காமிக்கணுங்கிறதும் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். உடனே அன்ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னை பண்ணிங்கல்ல இரு உன்னை பண்ணுறேன்னு விக்ரமா மட்டும்தான் பண்ண வராங்க, அமித்தை பண்ண வரல. அமித்தும் தான் தலை மேலே ஐஸ் பேக் வச்சார். கம்ருதீன் தடுக்கிறாரு, நோ பண்ணக்கூடாது, ஃப்ரீஸில் சொன்னப்போ பண்ணது வேறு அப்படின்னோன்னே நாங்கள் 2 பேரும் ஃபன்னாக ஜாலியாக விளையாடுறோம், உனக்கு என்னடா அப்படின்னு பிடுங்கி தண்ணியை கொட்டி ரகலை பண்ணி அது நல்லாயிருக்கும். அது ஒன்றும் இது கிடையாது, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறவங்கள்ட்ட பண்ணலாம். இதே மாதிரி அரோராவுக்கு பண்ணினாங்க. அரோராவுக்கு திவ்யா கிஸ் கொடுத்தாங்க, ஃபுல்லாக லிப்ஸ்டிக்கை போட்டு அமித் தான் நினைக்கிறேன், அமித்தோ வேறு யாரோ மிளகு பொடியை வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு சாப்பிட்ற வேகத்தில் ஃபஸ்ட்டு பிக் பாஸ் என்ன சொன்னார், அவளை ரிவர்ஸ் சொன்னார். ஸோ திரும்ப ஃபுல்லாக கார்டன் ஏரியா வரைக்கும் ரிவர்ஸ்லேயே பண்ணிவிட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா முட்டை எடுத்து கொடுத்து பண்ண சொல்லி சாப்பிட்ற ஜோரில் இருந்ததுனால அந்த பொண்ணுக்கு தெரியல. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மூக்குக்குள்ளே எரிச்சல் தாங்காமல்
போய் சிந்தி சிந்தி ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தது. அதுக்கு அதை வந்து சொல்ல தெரியல. என் மூக்கில் யாருடா போட்டது மிளகு பொடியை, எனக்கு எரியுதுன்னுட்டு. அதுதான் லைம்லைட் தேடுறது, சட்டிலாக போகிறதுங்கிறதுக்கான இருக்கிற டிஃப்ரென்ஸு. அடுத்தது பார்த்தோன்னா சபரியோட அம்மா, சிஸ்டர் அண்டு அக்கா பையன் 3 பேரும் உள்ளே வந்தாங்க. அந்த பையன் செம மாசுங்க. இங்கே உள்ளே எல்லாரும் என்ன பண்ணுறாங்கங்கிறத அப்படியே பண்ணி காமிக்கிறான். அவங்க அம்மாவும் ரொம்ப பாசிட்டிவிட்டி, ஹோல் ஃபேமிலியுமே. அக்கா தம்பி பாசம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவருக்கு ஆக்டிவிட்டி ஏரியாவில் பின்னாடி ஒரு டிஷ்யூ பாக்ஸுக்குள்ளே பலூனை பாலை போட்டு அதை உடம்ப ஆட்டி ஆட்டி அந்த பாலத்தினையும் வெளியில் விழ வைக்கணும். சீக்கிரம் பண்ணிட்டார் அவரும். அது ஆக்சுவலாக லேடிஸ் கொடுக்க முடியாது, அவங்களால குட்டிக்கரணெல்லாம் அடிச்சுலாம் பால் எடுக்க முடியாது. இவர் எல்லாம் பண்ணி பால் எடுத்துட்டு உடனே வீட்டுக்குள்ளே வந்துட்டார். அவங்க அம்மாவும் அவருக்கு ரொம்ப அழகாக அட்வைஸ் பண்ணாங்க. முதல் 2 வாரம் பார்த்த சபரியை நான் பார்க்கணும், அடுத்தவங்களை புட் டவுன் பண்ணி நீ மேலே வர வேண்டாம், ஆனால் என் மகன் ஜெயிக்கணும் அப்படின்னுட்டு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இன்னும் பெட்டராக பண்ணு, தலையவாறு, அழகாரு, காலம்புரை எழுந்த உடனே குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெசன்டபுளாக இரு. இதை விஜய் கனிக்கு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அவங்க சொல்லலை. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது நமக்கு. ப்ரெசன்டபுளாக இரு, தலையெல்லாம் ஒழுங்காக வாரி இது பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லார்ட்டையும் ரொம்ப நல்லா பேசினாங்க. பாருவே ஏதோ பேச வர, அதெல்லாம் டாஸ்க்கு, அதெல்லாம் இங்கே பேச வேண்டாம் அப்படின்னு அதை கடந்து போன விதம் அழகாக இருந்தது. தப்பு செஞ்சால் கட்டாயமாக தட்டி கேளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. கமருதீன்கிட்ட போய் வருத்தப்படாதப்பா, நான் இருக்கேன் உனக்கு அம்மாவா, என் மகன் எப்படியோ அதே தான் நீயும் அப்படின்னு ரொம்ப ஆறுதல்லாம் சொன்னாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்தது இவங்க வராங்க 8 மணிக்கு, வினோத் ஃபேமிலி. அதுக்கு முன்னாடி பார்வதி திரும்ப அமித்கிட்ட உட்காந்து, நான் கேட்டுட்டேன், கனி இவங்கள செஞ்சு விட்டு போனாங்க, ஆனால் நான் எல்லாத்தையும் டான்னு பாயிண்ட்டாக கேட்டுட்டேங்க. அமித் அப்பயே திட்டினாரு, நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கினேன், அப்புறம் நீ பண்ணுற பற்றியா பாரு, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு. பயந்தால் மட்டும் போராது, உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை கேளுங்கள்னு கேட்க தோணினது. இன்றைக்கி அவங்க ஒய்ஃப் ரஞ்சினி ஏதாவது சொல்லுவாங்களா, இல்லை அவங்களோ சூப்பர் பாருன்னு தட்டி கொடுத்துட்டு போவாங்களா தெரியல, பார்ப்போம். அடுத்தது நைட்டு வினோத் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தார், ஃபேமிலி வரலன்னு. மச் எக்ஸ்பெக்டட் வினோத் ஃபேமிலி வந்தது. ரொம்ப அழகான ஃபேமிலி, ஒரு மகள் ஒரு மகன். அது இன்னும் மழலை மாறாமல் பேசுறது நல்லா இருந்தது. வீட்டுக்குள்ளே இருந்த யாருக்குமே புரியல. ஆக்சுவலாக பிக் பாஸ் பாட சொல்லி கேட்டார், அந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட் கிஃப்ட் அனுப்பிச்சார். வினோத்தோட ஒய்ஃபு செம்ம கிளியருங்க, க்ளீனாக கூட்டிகிட்டு போய் கமருதினையும் கூட்டிகிட்டு வான்னு சொல்லி, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் தப்பு செஞ்சால் கட்டாயமாக தட்டி கேளுங்க, தனியாக பேசாமல் எல்லார் முன்னாலேயுமே கேளுங்க. நீங்கள் தனியாக இவரை கேட்குறீங்க, அதெல்லாம் கரெக்டு, ஆனால் எல்லார் முன்னாலேயுமே நீ பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணாத, மற்றவங்ககிட்ட கேட்பீங்கள்ல அதே மாதிரி கேளுங்க அப்படின்னு சொன்னார். கமருதீனுடைய போகிற போக்கில் அந்த லவ் கண்டென்ட்லாம் எப்படி போகுதுன்னு கேட்க, எல்லாமே வெளியில் பார்த்துக்கலாம், எதுவுமே இங்கே தேவையில்லை, கேமில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு போகிற போக்கில் அந்த பொண்ணு சொன்னது பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி தான் சபரி அம்மா சாண்ட்ரா கிட்ட ஜெயிச்சுட்டு பாப்பாக்களை பார்க்கலாம்மா நீ அழாதன்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்க. இவங்களும் அதே மாதிரி எல்லாரும் வின் பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க. வினோத் கிட்ட மற்றவங்க சொன்னால் அதை நின்று கேளு அப்படின்னு சொல்லிட்டு, நீ பண்ணுறது எல்லாத்தையும் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக பண்ணு, என்கிட்ட வீடியோ ஆதாரம்லாம் இருக்குது, நீ வெளியில் வா கேஸ் வச்சுக்கலாம் அப்படின்ன மாதிரி கிண்டல் பண்ணாங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அராரோவா சித்தின்னு சொல்ல, உடனே எல்லாருமா சேர்ந்து இல்லை தங்கச்சின்னு சொல்ல, பிக் பாஸே இது பண்ணி எங்கே வினோத் சொல்லுங்க நீ தைரியமான ஆள் தானேன்னு கேட்க, தங்கச்சி மாதிரின்னு உடனே பாஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாரு பிக் பாஸ். அடுத்தது இவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு கிளம்பினதுக்கு அப்புறமா அவர் ஒரு குத்தாட்டம் போட பிக் பாஸே கூப்பிட்டு, என்ன வினோத் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஒரே ஃபீலாக இருக்கே அப்படின்னு கேட்க, ஆமாம் அரோராவுக்கு தோல் மேலே வேற கையை போட்டுட்டு ஆடுறாருன்னு சொல்ல, நீ பண்ணிட்டாலும் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லு அப்படின்னு ரொம்ப நல்லா அவரை கிண்டல் பண்ணாங்க எல்லாருமா சேர்ந்து. இதோட ஃபேமிலி ரவுண்டு இன்னைக்கு முடிஞ்சது. 3 ஃபேமிலி வந்துட்டாங்க.
பார்வதி ஒவ்வொரு ஃபேமிலி வரும்போதும் கிளியில் இருக்காங்க, அபாடா அபாடான்னு பெருமூச்சு விடுறாங்க. பெட்ரூம்குள்ளே பார்வதி, விக்ரம், சபரி எல்லாருமா பேசிகிட்டு இருக்கும்போது பயங்கர பாசிட்டிவான டே இல்லை அப்படின்னொன்னே விக்ரம், இப்போ தான் நாம் எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ், இவங்களுக்கெல்லாம் கூட ஃபேமிலி இருக்குங்கிற உணர்வே இந்த ஜந்துவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல பாரும் விக்ரமும் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. விக்ரம் சொல்கிறாரு, இந்த இதில் தண்ணி இல்லை, உங்கள் அம்மா வருவாங்க, எல்லாரும் கொஞ்சம் பேசி ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அப்படி சில பல விஷயங்கள் வாயில் வரதான் வரும் பாரு அப்படின்னுட்டு. இந்த ஸ்விம்மிங் பூலில் தண்ணி இல்லை, இருந்ததுன்னா அம்மா கிட்ட, அம்மா நீங்கள் கூட குளிக்கலாம், இதில் தான் பாருவும் கம்ருதின்னு குளிப்பாங்கன்னு சொல்ல, ஏய்ன்னு அவர் அடிக்க போக அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா வந்தாங்கன்னா என்னை நீ என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீ சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு அவரே ஒவ்வொரு விஷயமா அடுக்கிறாரு. இவங்க 3 பேர் ஃபேமிலி என்ட்ரியை பற்றி பயங்கரமாக டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பாருவுக்கு ஃபேமிலி வருவாங்க, கம்ரு ஃபேமிலி வருவாங்க, அப்படியே 2 பேரும் பார்த்துப்பாங்க, உடனே மோதிப்பாங்க, ஏய் நீ வான்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க, இப்படிலாம் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே. வெளியில் அமித்தும் சாண்ட்ராவும் பேசிகிட்டு இருக்காங்க. அமித் சொல்கிறாரு, கனி பேசினது சரியில்லை இன்னைக்கு, எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல. இதே இடத்துல பாரு இருந்தா, ஆமாம்ல கரெக்டு, அப்படிதான் நானும் நினச்சேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் போடுவாங்க. ஆனால் இது பிரஜன் வரவுக்கு பின்னாலான சாண்ட்ரா. அவங்க சொல்கிறாங்க, அவங்க குரலே அந்த மாதிரி இருக்குது, நானே ரொம்ப நாள் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன், அது அவங்க குரல் அந்த மாதிரி, அவங்களுடைய இன்டென்ஷன் தப்பு கிடையாது அப்படின்னு அமித்துக்கு அழகாக புரிய வைக்கிறாங்க. இந்த இஷ்யூ வேணாம் அமித், இதோட கில் பண்ணிடுங்க, அதை பெருசு பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. எல்லார் சொன்னாலும் எங்களுக்கு ஏற்காதே. திரும்ப காலமுறை பார்த்தா அமித் பாருவோட தான் உட்காந்து பேசிகிட்ருப்பார். என்ன பண்ணுறது, அவரோட கிரகம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.